தமிழர் மரபின் மரியாதையுடன் பேராசிரியர் ஆர் சுரேந்திரகுமரன் பீடாதிபதி யாழ் மருத்துவ பீடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பிரீமா கம்பெனி போடைக்கு அமெரிக்காவில் சொன்னது என்னென்னா, நாங்கள் கோதுமை அரிசியை கொண்டு வருவோம், எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து போடுவோம், ஃபேக்டரி கோதுமையையும் கொண்டு வருவோம். உரையை நிகழ்த்திய பேராசிரியருக்கு எமது நன்றிகள். அடுத்த சிறப்பு விருந்தினர் உரையை நிகழ்த்த வைத்திய கலாநிதி ஏகேதீஸ்வரன் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வட மாகாணம் அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த திருப்பி சண்டை தொடங்கிட்டு, இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் நைட் கர்ஃப்யூ, இரவு நேரம் கர்ஃப்யூ ஒவ்வொரு நாளும். இப்போ இரவு நேரத்தில் ஈவன் மருத்துவ மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு மருத்துவ ஆபத்தான நிலையிலையும் வெளியில் வர முடியாத ஒரு நிலைமை. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் பல இறப்புகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போதான் ஒரு நாள் டாக்டர் சிவராஜா சார் வந்து சிறப்புரையை வழங்க பேராசிரியர் எஸ் குமரன் குடும்பநல வைத்திய நிபுணர் யாழ் மருத்துவ பீடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நகைச்சுவையாக இருக்கும் சில இடங்களில் இந்த ஆட்சி மேர் வந்து ஐயா மேர் வந்து இருந்துட்டு, ஐயா எனக்கு நேரிக்க நோவுதுன்னு சொல்லிக்கணும். அப்போ நாங்கள் கதையை கேட்கலிக்கிட்டா கொஞ்சம் பொறுங்கொண்டு பேக்குக்கால ஒரு கோப்பியை எடுத்து தருவினோம். இது நான் அவர்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிக்கணும். அதை வாசித்து முடிஞ்சு திருப்பி வாயத்திறக்க இன்னொரு கோப்பி எடுத்து தருவினோம். அப்படியே ஒரு 6-7 கோப்பி கொண்டு தந்துடுவினோம். அப்படின்னா 6-7 வருத்தம் இருக்கு. அப்போ இதுகளை எல்லாம் நாங்கள் என்னென்ன கையாள போடுறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பல் நோய் நிலைமை என்னத்தால மெயினாக வருதுன்னா, அதில் முன்னணியில் கொழும்பு மாவட்டமும் அடுத்ததாக 2வது இடத்தில் யாழ் மாவட்டமும் இருக்கின்றது. 5 அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறோம். அந்த 5 ப்ராஜெக்ட் அந்த திட்டங்களையும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். முதலாவது திட்டம் வந்து கிராமிய சுகநல மேம்பாடு. அடுத்த திட்டம் வந்து அமுத சுரவி என்று சொல்றது பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யம் அம்மாண்ட அட்வைஸோட நாங்கள் செய்கிற ஒரு ப்ராஜெக்ட். அது 5 வயதுக்கு குறைஞ்ச குழந்தைகளுக்கான. அதற்காக தற்போது இலங்கையிலே சுகாதார அமைச்சு ஒரு புதிய ஒரு கன்செப்ட் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. மிக அண்மைய தரவுகளின்படி இந்த கோதுமை மா வந்து ஒரு குறைந்த விலையில் எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய வகையில் அந்த கமோடிட்டி ஆக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது. அதில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 26 தொடக்கம் 30 வீதமான ஆக்களுக்கு நீரிழிவும் 40 வீதமான ஆக்களுக்கு இருப்பதை அறியாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய சிகிச்சை எடுக்காமல் உண்மையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு அந்த நோயினாலே பின் விளைவுகள், பக்க விளைவுகள் ஏற்பட்டு வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகின்ற போதுதான் அவர்களுக்கு தெரிய வருகின்றது. எங்களுக்கு முந்தைய ஒரு பகுதி இருக்கிறது என்னன்னு சொன்னா, புரோட்டீனெக்ஸ் வந்து எங்களுடைய ஆக்கள் நிறைய குடிப்பினோம். அப்ப யாழ்ப்பாணத்தில் புரோட்டீனெக்ஸ் வியாபாரம் கூட இருந்தா போல 90களில் இடம்பெயர்கள் வந்து போனோடனே வெள்ளவத்தை மல்பெட்டி பம்பளப்பட்டி ஏரியாலையும் புரோட்டீனெக்ஸ் கூடிடுது. புரோட்டீனெக்ஸ் என்ன நடந்தா, நீரிழிவு இருந்தால் ப்ரெஷர் இருக்கும், அல்லது கொலஸ்ட்ரால் இருக்கும், அல்லது கிட்னி வருத்தம் இருக்கும், அல்லது ஹார்ட்ல ஒரு வருத்தம் இருக்கும், அல்லது உளவியல் பாதிப்பு இருக்கும், அல்லது கால்காய் மூட்டுளை வந்து பல நோய் நிலைமைகளோட தான். அதிலே 35 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து தங்களை பரிசோதித்துக் கொள்ளலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எல்லாம் வேற கொஞ்ச காலத்துல ரோல்ஸ் பேட்டிஸ் எல்லாம் வந்தது. பிறகு சொல்லிச்சுன்னா ஆய்வுகள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து உடம்புக்கு கூடாது, நாங்கள் மரக்கறி எண்ணெயை பாவிக்க வேணும், சூரியாந்தி எண்ணெயை பாவிக்க வேணும், பாம் ஆயில். எங்களை எல்லாருக்கும் அது தெரியாது. இவன் எங்களுடைய வைத்தியர்களே எல்லா நோயாளர்களுக்கும் சொல்லிவிடும். அப்போ நாங்கள் இந்த நோயாளர்களை எல்லாம் பார்த்ததில்லை. 60 வீதத்துக்கு மேற்பட்ட நோயாளர்களுக்கு 1க்கு மேற்பட்ட நோய் இருக்கும். எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற மருத்துவ துறைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால், உண்மையிலே எங்கள் 35 வயதுக்கு மேலே இருக்கின்றவர்களுக்கு பல இடங்களில் வந்து உணவும் மருந்தும் ஒரு பிசினஸ் கமோடிட்டியாக மாற்றப்பட்டு விட்டது. ரூரல் ஹெல்த், அதாவது கிராமிய மேம்பாட்டு திட்டமும் அமுத சுரபியும் மற்றது பெண்கள் சுகநலமும் சேர்ந்த
கொழும்பு மாவட்டத்திலே அண்மையிலே செய்த ஆய்விலே 30% டயபெட்டிக்கினால் நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் தேங்காய் நல்லதென்று கடைசியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லதென்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை முறைமையில விரதம் இருக்கிறது. ஒளியால் தொடங்கின் செயல் மங்களம் பெறும். மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து அகவணக்கத்துடன் அரங்கை தொடங்குகின்றோம். அதற்காக அனைவரையும் எழுந்து நின்று ஒத்துழைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தில் அதுவும் யாழ் மாவட்டத்தில் தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1980களில் இலங்கையில் 3% மாணவர்களுக்கு தான் நீரிழிவு நோய் இருந்தது. மிக அண்மைய தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் ஏறக்குறைய 30% மாணவர்களுக்கு நீரிழிவு டயபெட்டிஸ் இருக்கின்றது. 20% மாணவர்களுக்கு நீரிழிவுக்கு முந்தைய நிலை ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் கொழும்பு மாவட்டத்தில் 2 ஒருவருக்கு டிஸ்கிளைசீமியா என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு அல்லது நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கின்றது. அந்நிய வரைபடங்களில் பார்த்தால் ஹாட்ஸ்பாட் என்று கூறுவார்கள். இலங்கையில் நீரிழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற இடங்கள், அதில் முன்னணியில் கொழும்பு மாவட்டமும் அடுத்ததாக 2வது இடத்தில் யாழ் மாவட்டமும் இருக்கின்றது. ஏன் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது? அதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அபியாசமற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், போருக்கு பிந்திய நிலைமை, இவை எல்லாம் இணைந்து இவ்வாறான பிரச்சனைக்கு நாங்கள் ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம். தமிழர் மரபின் மரியாதையுடன் பேராசிரியர் ஆர் சுரேந்திரகுமரன் பீடாதிபதி யாழ் மருத்துவ பீடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே பழங்காலத்திலிருந்து நோய் வராமல் பாதுகாத்தல் என்றது ஒரு முக்கியமான விடயம். இதை பல பெறமுன் காப்பல் நல்லது, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இப்படி எல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக உலகளாவிய இந்த முக்கியமாக உலகளாவிய வியாபாரம் மயமாக்கலின் காரணமாக குளோபலைசேஷன் அண்ட் குளோபல் பிஸ்னஸ் பெருக பல இடங்களில் உணவும் மருந்தும் ஒரு பிஸ்னஸ் கமோடிட்டியாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனபடியால் நாங்கள் பல உணவு வகைகளை எந்த நாடு, எந்த இடம், எந்த சூழல், எந்த காலநிலை என்று பாராமல் எங்களுடைய உணவு வகைகளையும் உணவுகளையும் வாழ்க்கை முறைமைகளையும் மாற்றி அமைக்கின்ற ஒரு நிலைமை எங்களிடம் எல்லா உலகத்திலும் ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. இன்றைக்கு உலகத்தில் எங்க போனாலும் என்ன சாப்பாடும் கிடைக்கும். இப்ப யாழ்ப்பாணத்திலையும் KFC இருக்குது, நியூயார்க்லையும் KFC இருக்கு. யாழ்ப்பாணத்திலையும் இடியப்பம் விட்டு சாப்பிடலாம், நியூயார்க்லையும் இடியப்பம் விட்டு சாப்பிடலாம். ஆனா எங்களுடைய அந்த சாப்பாட்டு முறைமைகள் என்றது எங்களுடைய சூழல், தட்பம், வெப்பம் மற்றும் அகப்புற சூழலை பொறுத்து நாங்கள் சரி செய்ய வேண்டும். அதுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையும் எங்களிடம் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த வகையில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது இந்த மா வந்தது, கோதுமை மா வந்தது. அப்ப பிரீமா மாவன்னு சொல்லுவார்கள். இப்போ பிரீமா கம்பெனி இங்க கம்பெனி போடைக்க எங்களுடைய அரசாங்கத்துக்கு சொன்னது. இப்ப திங்கமலைக்கு போன ஒரு பெரிய ஒரு பில்டிங், அந்த காலத்துல 70களில் இருந்த பெரிய பில்டிங் அந்த பிரீமா கம்பெனி போடைக்க அமெரிக்காவில் சொன்னது என்னென்னா, நாங்கள் கோதுமை அரிசியை கொண்டு வருவோம், எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக போடுவோம் ஃபேக்டரி, கோதுமையையும் கொண்டு வருவோம்,
அதில் இருக்கிற தவிட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். நிச்சயம் அரிசியே உங்களுக்கு தருவோம். இப்ப இந்த 70% தீட்டப்பட்ட கோதுமை மா என்றது சில பல இப்ப இந்தியாவுக்கு போனா கூட சொல்லுவார்கள் சிலோன் மான்னு சொல்லுவார்கள், அல்லது சிலோன் பான் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னா இங்க இருந்து அந்த அதிகம் தீட்டப்பட்ட எங்களுடைய வகை பான் இந்த பரோட்டாலேயும் இருக்குது. சிலோன் பரோட்டாண்டு இந்தியாவுக்கு போனா இப்ப தென்னிந்தியாவிலே சொல்லிவிடும். இப்ப நாங்கள் வந்து இந்த மாவை வந்து பாவிக்க தொடங்கினது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீடுகளில் வந்து சிவத்த புட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்ப வெள்ளை புட்டு சமைத்து வைத்தால் அதை சாப்பிடுவதற்கு நிறைய போட்டி இருக்கு. பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பேரனார் கூட அவர் மலேசியாவில் இருந்தவர், அவருக்கும் நீரிழிவு இருந்தது. அப்ப எங்களோட குடும்பத்தில் அந்த ஆட்டாமா எடுத்து பிட்டு இடியப்பம் செய்யற ஒரு பழக்கம் இருந்தது. இப்ப இந்த கோதுமை மா வந்து ஒரு குறைந்த விலையில் எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய வகையில் அந்த கமோடிட்டி ஆக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பல பொருட்கள், எங்களுடைய சோடா வகைகள், அதுக்கு பிறகு மாஜரின் வந்தது, பிறகு பட்டர் வந்தது. இப்படி எல்லாம் வேற கொஞ்ச காலத்துல ரோல்ஸ் பேட்டிஸ் எல்லாம் வந்தது. பிறகு சொல்லிச்சுன்னா ஆய்வுகள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து உடம்புக்கு கூடாது, நாங்கள் மரக்கறி எண்ணெயை பாவிக்க வேணும், சூரியகாந்தி எண்ணெயை பாவிக்கணும், பாம் ஆயில். எங்களை எல்லாருக்கும் அது தெரியாது. இவன் எங்களுடைய வைத்தியர்களே எல்லா நோயாளர்களுக்கும் சொல்லிவிடும். எங்களுக்கு முந்தைய ஒரு பவுடி இருக்கிறது என்னன்னு சொன்னா புரோட்டீனெக்ஸ் வந்து எங்களுடைய ஆக்கள் நிறைய குடிப்பினோம். இப்ப யாழ்ப்பாணத்தில் புரோட்டீனெக்ஸ் வியாபாரம் கூட இருந்தா போல 90களில் இடம்பெயர்கள் வந்து போனோடனே வெள்ளவத்தை மல்பெட்டி பம்பளப்பட்டி ஏரியாலையும் புரோட்டீனெக்ஸ் கூடிட்டு. புரோட்டீனெக்ஸ் என்ன நடந்தா புரோட்டீனெக்ஸ் அங்கே இருந்த பொது வைத்திய நிபுணர் வந்து அங்கே இடம்பெயர்ந்து போனாலும் அங்கே போய் இருக்கிற நோயாளர்களுக்கும் இந்த புரோட்டீனெக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டும். அப்ப அப்படி எங்களுடைய ஆட்களுக்கு வந்து இந்த விடயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருவோம். அப்படி வந்து சேர்ந்த உடனே மற்ற விடயங்களை செய்யறதுல பிரச்சனை ஆயிடும். அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை முறையில் இன்னொரு மாற்றம் நடந்தது. நாங்கள் விவசாயம் செய்து இருந்தாங்கள். இன்னும் அரசாங்க வேலையில் இருக்கிற ஆக்களும் பகுதி நேர விவசாயிகளை தான் இருந்தது. மற்றது ஆடு மாடு கோழி வளர்ப்பு இருந்தது. அப்போ அதுக்குரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. நடந்து போகணும், இல்லை சைக்கிளில் போகணும். எல்லாம் மாறி மோட்டார் பைக் சைக்கிள் வந்தது, த்ரீவீல் வந்தது, பிறகு கார். இப்போ எல்லாருக்கும் கார் எல்லாம் வந்துட்டு. இதில் எங்களுடைய வாழ்க்கை முறையில் பல விதத்தில் நாங்கள் முந்தி எங்களுடைய ஒரு வீட்டில் என்னத்துக்கு செலவு கூடண்டா ஒரு வருமானத்தில் சாப்பாட்டுக்கும் முதலாவது சாப்பாட்டுக்கு 70%, 60% 70% சாப்பாட்டுக்கு. அடுத்தது எங்களுடைய நேரம் போய் வாரதுன்னு சொன்னா மற்ற எங்களுக்கு வாங்குற உடுப்பு வகைகள், சில படிப்பு இருந்த புத்தகங்கள் வாங்குற செலவு. இப்ப எங்களுக்கு செலவு இதுல கூட இருக்குன்னு சொன்னா முதலாவது வந்து எங்களுக்கு இருக்கிற மொபைல், இன்டர்நெட். ரெண்டாவது செலவு எதுக்குன்னு கண்டா பெட்ரோல் டீசல். அதுக்கு பிறகுதான் நாங்கள் சாப்பாடு. அப்ப எங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கின்றதை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ளலாம். அதை விட இந்த எங்களுடைய விஞ்ஞானம் ஆராய்ச்சி இருக்குதானே, அது செய்யற விளையாட்டுகள் கணக்கு இருக்கு. நான் இங்க இருந்து என்ற சமுதாய மருத்துவத்துறை டாக்டரேட் டிகிரி முடிச்சுட்டு யூகேல வாட்சன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின், சென்ட் பார்த்லோமியஸ், அதான் இந்த ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்த இடம், அங்கே ட்ரைனிங் போனான் லண்டன்ல. இப்போ இந்த ப்ரொஃபஸர் சொன்னார், முந்தி வந்து நாங்கள் ஒரு சீனியர் டாக்டரோ அவர் சொன்னாதான் வேத வாக்கு, அதெல்லாம் இல்லை. இப்போ வி ஆர் ப்ராக்டிசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சொன்னால் நாங்கள் செய்ய வேணும் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ், ஹை லெவல் எல்லா பப்ளிகேஷன்ஸையும் எடுத்து ஆய்வு பண்ணி
இது உண்மையான சரியான முறை, இந்த நோயை சிகிச்சை அளிப்பதுக்கு இதுதான் சரியான முறை என்றதை எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறது. அப்போ கனவேருக்கு பிரச்சனை வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன நாங்கள் ஜோக்கட் மோர் இது சாமான்மாக அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் போனால் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கேயும் வந்து கொண்டிருக்கு ஜோக்கெட்டுகள், தயிர், இதுகள் எல்லாம். அப்போ வந்து சொல்லுவினோம், இதை சாப்பிட்டீங்கன்னா டயரியா வராது, அம்மா அம்மாருக்கு நல்ல வளமான பிள்ளை பிறக்கும், நேரத்துக்கு பிள்ளை பிறக்கிறத நிப்பாட்டலாம், யூரின் இன்ஃபெக்ஷன் வராது, இப்படி இதெல்லாம் கணக்க சொல்லுவினோம். அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஒரு கைனகாலஜிஸ்ட். அவர் என்ன கேட்டார், யூ டூ த சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ, probiotics வந்து ரியலி do we have enough evidence to prevent the premature delivery? முன்னுக்கே பிள்ளை பிறக்கிறத குறைக்கிறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் உதவி செய்யுமான்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ செய்ய வழிக்கிட்ட நிறைய கட்டுரைகள் வருது. ஆனால் ஒன்றும் ஆய்வுகள் எல்லாம் சரியான முறையில் எங்கள்கிட்ட ஆய்வுகள் செய்கிறதுக்கு சரியான மெதடாலஜி வரணும், ஹைலி சயின்டிஃபிக் ரிகுலஸ். ஒரு கட்டுரையும் வரையில ஒரு 4 கட்டுரை எடுத்தினா அதில் ஒரு கட்டுரை வந்து இந்தியாவில் இருந்து வந்திருக்குது. 47 அம்மாமார் இந்த ஃபர்டிலிட்டி கேருக்கு அங்கே போயிருக்கணும். அவைகளுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸை வஜனல் டுச்சிங் அம்மாண்ட பிள்ளை பெற கால்வாயில் பாவிச்சு அது எவிடன்ஸ் அதில் பிரியோசனமாக இருக்குன்னு போகிற எல்லா அம்மாமா இருக்கும் பாவிக்க தொடங்கிட்டோம். அந்த பேப்பர் வந்து வெரி யூஸ்லெஸ். கடைசியாக முடிவு என்னென்னா, நான் ஒரு பப்ளிகேஷனும் செய்ய முடியலைன்னா எங்கள்ட்ட சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை. அது இல்லை, கிட்டத்தட்ட 400 ஆர்டிக்கல் இருந்தது. அது வெரி புவர் குவாலிட்டி ஆர்டிகல்ஸ். அது எப்படி வந்திருக்குன்னு ஆய்வு பண்ணி கொண்டு போனால், அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி, ஜோக்கட் கம்பெனி, டேனல் என்ற கம்பெனி, அந்த கம்பெனியை தொடங்கினவரும் ஒரு டாக்டர் தான், ஒரு மெடிக்கல் டாக்டர். அந்த கம்பெனி வந்து பிறகு யூரோப்பில் பிரான்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி, பிறகு போய் யூஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணி, யூரோப் நார்த் அமெரிக்காவில நல்லா விற்கணும். அவியல் வந்து ஒரு 38 பேருக்கு பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறோம், ஃபண்ட் கொடுத்துருக்கிறோம். அவையல் பப்ளிகேஷன் செய்திருக்கிறோம், ஆய்வு செய்து. இப்போ பிஹெச்டி ஆய்வு முடிவுகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பேஷண்ட் போய் அங்கே போய் அம்மாமார் வந்ததில் கேட்டால் எனக்கு தெரியாது. டாக்டர்ஸ் மேலே சொல்லுவினோம், ஒரு பக்கத்தில் சொல்லுவினோம், நீங்கள் எடுக்கலாம் என்று ஒரு கொஞ்சம் டாக்டர் சொல்லுவினோம், கொஞ்சம் டாக்டர் சொல்லுவினோம் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவினோம். அப்போ என்ன நான் சொல்லுவாருன்னா, இந்த எங்களுடைய மருத்துவ உலகில் வந்து நிறைய அறிவீனங்கள், பிழையான வழிகாட்டுங்கள். இன்றைக்கு நாங்கள் தேங்காய் நல்லதுன்னு கடைசியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை முறைமையில் விரதம் இருக்கிறது இல்லை இருக்குது. விரதம் இருக்க வழிகிட்டான்னு சொல்லுவி, நம்ம வீட்டில் 8 மணிக்கு மேல் சாப்பிடணும், அடுத்த நாள் சாப்பிட்றோன்னா 12 மணிக்கு பிறகு தான் சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் வி பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஸோ எங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கின்றது. நல்ல முறைகள் அனுபவ ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதை வந்து நாங்கள் என்னென்னா விஞ்ஞான ரீதியாக சரியாக கொண்டு வரவில்லை. அதுக்கு தான் நாங்கள் என்னுடைய முக்கியமான பணிகள், மற்றது இப்போ என்னுடைய துறை சார்ந்தவர்களும் நாங்கள் 2 வருஷத்துக்கு முதல் இங்கே சென்டர் ஃபார் டிஜிட்டல் எபிடெமியாலஜி என்று தொடங்கி நாங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிரச்சனை, அவருக்கு என்ன மாதிரி நோய்கள் வருகிறது, எப்படி அதுக்கு சரியான உணவு வகைகள், உடற்பயிற்சிகள் இதில் உதவி செய்கின்றன என்றதை பற்றியான ஆய்வுகளை கொண்டு வர வேண்டியதுதான் இந்த பல்கலைக்கழகங்களின் முக்கியத்துவம். பல்கலைக்கழகம் வந்து ஆக்களை உள்ளுக்கு எடுத்து ட்ரெயின் பண்ணி போட்டு வெளியில் விடுறது மிஷின் அல்ல. பல்கலைக்கழகம் வந்து ஆய்வு, அந்த மக்களுக்குரிய பிரச்சனைகளை எடுத்து ஆய்வுக்குட்படுத்தி அதுக்குரிய சரியான தீர்வுகளை கொண்டு வந்து அந்த தீவினால் வார நுழைச்சை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதா பல்கலைக்கழகத்தின் நோக்கம். அந்த அதுக்காகத்தான் இந்த பல்கலைக்கழகங்கள் என்பது உருவாக்கப்பட்டது. எனவே எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகமும் அந்த வகையில் பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு 30 வருஷம் இதான விடயங்களை செய்ய முடியாது. எவ்வாறு நாங்கள் நாங்கள் என்பது 2001 ஆண்டு 2000 ஆண்டில் நாங்கள் கதைத்த
எத்தனையோ அவர்களே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் 12 வைத்திய நிபுணர்கள் இருந்த காலத்தில் நாங்கள் கல்வி கற்ற நாங்கள் இன்றைக்கு 120க்கு மேற்பட்ட நிபுணர்களை கொண்டிருக்கிற வைத்தியசாலை. எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த புதிய டெக்னாலஜியை வச்சுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக கொண்டு வரக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் அதை ஊட்டுவதன் ஊடாக நாங்கள் ஒரு வளமான சந்ததியை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகள் முக்கியமாக இன்னும் கூட மெருகூட்டப்பட்டு தொடர்ந்து அதிக தடவைகள் நடக்க வேண்டும். இதை ஒழுங்கமைத்து செய்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை கூறிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். உரையை நிகழ்த்திய பேராசிரியருக்கு எமது நன்றிகள். அடுத்த சிறப்பு விருந்தினர் உரையை நிகழ்த்த வைத்திய கலாநிதி AK தீஸ்வரன், பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வட மாகாணம் அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். இந்த இனிய நிகழ்வின் தலைவர் டாக்டர் ரவீந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் IMHO USA நிறுவனத்தின் பிரதிநிதியாக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் காருண்யன் அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, சிறப்பு விருந்தினர் யாழ் பல் மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்களே, வைத்திய நிபுணர்களே, வைத்திய அதிகாரிகளே, IMHO நிறுவனத்தின் பிரதிநிதிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். எமது நாட்டை பொறுத்த மட்டில் எங்களுடைய மருத்துவத்துறை வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு காலத்திலே தொற்று நோய்களின் ஆதிக்கம் தாக்கம் எங்களுடைய நாட்டிலே மிக அதிகமாக இருந்தது. மலேரியா போன்ற நோய்கள், பல தொற்று நோய்களின் ஆதிக்கமும் பரம்பலும் அதிகமாக இருந்தது. ஆனால் எமது நாட்டின் சுகாதாரத்துறையின் மருத்துவத்துறையின் வளர்ச்சியினால் அந்த தொற்று நோய்கள் பெரும்பாலானவை பூரணமான ஒரு கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது தொற்றா நோய்களின் பரம்பலும் ஆதிக்கமும் எங்களுடைய நாட்டிலே மிக அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த நீரிழிவு நோய் டாக்டர் அரவிந்தன் அவர்கள் குறிப்பிட்டார். இது எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே இந்த தொற்றா நோய்களின் பரம்பல் அதிகரித்து செல்கின்றது. இதிலே அவர் குறிப்பிட்டது போல கொழும்பு மாவட்டத்திலே அண்மையிலே செய்த ஆய்விலே 30% டயபெட்டிக்கினால் நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் நான் நினைக்கின்றேன் 20க்கும் 30% இடைப்பட்டவர்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஏன் நினைக்கிறேன், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய உணவு முறை, உண்மையிலே இந்த நீரிழிவு நோய், உயர்குருதி அழுத்தம் போன்ற நோய்கள் மிக குறைவாகத்தான் இருந்தது. எங்களுடைய ஆதார வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தால் உண்மையாக அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முதல், 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முதல் ஒரு 50-100க்கு உட்பட்ட நோயாளர்கள் தான் இந்த மெடிக்கல் கிளினிக் இல்லை டயபெட்டிக் கிளினிக்கு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஆதார வைத்தியசாலைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 500க்கு மேற்பட்ட நோயாளர்கள் மேலே இந்த மெடிக்கல் கிளினிக்குக்கும் டயபெட்டிக் கிளினிக்கும் இன்றைக்கு வந்து வருகின்றார்கள். எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த வாழ்க்கை முறையிலே, உணவு பழக்க வழக்கங்களிலே ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இன்றைய பேராசிரியர் சுரேந்திரகுமார் அவர்கள், அதே போன்று டாக்டர் அரவிந்தன் அவர்களும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். எங்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மருத்துவ துறைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால், உண்மையிலே எங்கள் 35 வயதுக்கு மேலே இருக்கின்றவர்களுக்கு இந்த தொற்றா நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அவர்களை நாங்கள் ஸ்கிரீன் பண்ண, எத்தனையோ பேர், ஏராளமானவர்கள் தங்களுக்கு இந்த தொற்றா நோய்கள் இருப்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்களை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கிரமமாக ஸ்கிரீன் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக இலங்கையிலே எங்களுடைய சகல வைத்தியசாலைகளிலும் நாங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் என்று ஒரு கிளினிக்கை ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது ஆரோக்கிய சிகிச்சை நிலையம் என்று.
அதிலே 35 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து தங்களை பரிசோதித்துக் கொள்ளலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் உண்மையிலே எங்களுடைய கலாச்சாரம் இலங்கையில் இருக்கின்றது. மக்கள் வந்து இந்த நோய் வந்தால் தான், வருத்தம் வந்தால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார்கள். ஒரு ஆரோக்கியமானவர்கள் வந்து தங்களை அந்த ஸ்கிரீன் பண்ணி கொள்ளுகின்ற, பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற பழக்கம் அல்லது கலாச்சாரம் எங்களுடைய நாடுகளில் இல்லை. மேற்கத்திய நாடுகளை எடுத்து பார்த்தால் உண்மையிலே அங்கே ஒவ்வொரு வருடமும் அந்த மெடிக்கல் செக்கப்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தங்களை பரிசோதனை செய்து கொள்வார்கள். அப்போ இதில் எங்களுக்கு இருக்கிற சவால் என்னவென்றால், எங்களுடைய நாட்டிலே ஏராளமான மக்கள் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதை அறியாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய சிகிச்சை எடுக்காமல் உண்மையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு அந்த நோயினாலே பின் விளைவுகள், பக்க விளைவுகள் ஏற்பட்டு வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகின்ற போதுதான் அவர்களுக்கு தெரிய வருகின்றது நீரிழிவு நோய் அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவது சவால் எங்களுக்கு, சரி, நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரும் பலர் அண்மை காலங்களிலே பல ஆய்வுகள் எமது நாட்டிலே செய்யப்பட்டிருந்தன. அந்த ஆய்வு முடிவுகளிலே இந்த நீரிழிவு நோய் இருக்கென்று கண்டுபிடிக்கப்பட்டவர்களில் சிலர் உண்மையிலே இந்த கிளினிக்குகளுக்கு ஒழுங்காக வருவதில்லை. சரி, அந்த கிளினிக்கு வந்து ஒழுங்காக மருந்து எடுப்பவர்களும் அந்த மருந்துகளை திரவமாக உட்கொள்வதில்லை, அல்லது அந்த சரியான அந்த உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதில்லை நீரிழிவு நோய்க்குரிய. இதனால் எங்களுடைய நாட்டிலே இந்த நீரிழிவு நோய் என்று இனங்காணப்பட்டவர்கள் மத்தியிலும் அந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரிழிவு நோயை எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றது என்று சொல்ல பார்த்தால் மிக குறைந்த ஒரு சதவீதமானவர்கள் தான் இருக்கின்றார்கள். அடுத்தது வந்து இந்த நீரிழிவு நோயினாலே உண்மையிலே எங்களுடைய உடலிலே பல உறுப்புகள் பாதிக்கப்படும். இருதயம், சிறுநீரகம், கண் போன்ற பல உறுப்புகள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அதை நாங்கள் ஸ்கிரீன் பண்ண வேணும், பரிசோதனை செய்ய வேண்டும். இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணம் அந்த நீரிழிவு அந்த சிகிச்சை நிலையத்தில் அதை மேற்கொள்கின்றார்கள். அதை செய்கின்ற பழக்கமும் எங்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே குறைவு. அப்போ எங்களுக்கு இலங்கையிலே இருக்கின்ற மருத்துவத்துறைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால், இந்த மக்கள் மத்தியிலே இந்த நீரிழிவு நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த மக்கள் தங்களை ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் தங்களை பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தற்போது இலங்கையிலே சுகாதார அமைச்சு ஒரு புதிய கன்செப்ட் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. ஆரோக்கியா என்று சொல்லி வெல்னஸ் சென்டர், ஒரு ஆரோக்கிய சிகிச்சை நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. 7,000 மக்களுக்கு ஒரு சென்டராக, நிலையமாக இது ஆரம்பிக்கப்படுகின்றது. அதிலே ஒரு பப்ளிக் ஹெல்த் நர்சிங் ஆஃபீஸர் தான் இருப்பார்கள். மேலே டாக்டர்ஸ் அங்கே இருக்க மாட்டார்கள். பப்ளிக் ஹெல்த் நர்சிங் ஆஃபீஸர் ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு உதவியாக சில மைனர்ஸாக இருப்பார்கள். அவர்களுடைய கடமை தங்களுக்கு தரப்பட்ட அந்த 7,000 சனத்தொகை அந்த மக்களை வீடு வீடாக சென்று அவர்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு இந்த ஸ்கிரீனிங்கை செய்யணும். இந்த தொற்றா நோய்களுக்குரிய ஸ்கிரீனிங்கை அவர்கள் செய்யணும். அதிலே இனங்காணப்படுபவர்களை இந்த நிலையத்துக்கு கொண்டு வந்து அடுத்த கட்ட டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி அவர்களை கிளினிக்கிலே அவர்களை பதிவு செய்து அந்த தொடர வேண்டும். இந்த கன்செப்ட் வந்து தற்போது இலங்கையிலே தென்பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களிலே தற்போது ஒரு பரீட்சார்த்தமாக பைலட் ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் இல்லாதபடியால் நாங்கள் அதை உடனடியாக ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அதற்குரிய சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது சரி வந்தால் இங்கே வடமாகாணத்திலும் அந்த ஆரோக்கியா சென்டர்ஸை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அப்போ இதன் மூலம் நாங்கள் இது உண்மையில் அந்த மக்கள் தாமாக வந்து ஸ்கிரீனிங்குக்கு வராவிட்டாலும் நாங்கள் வீடு வீடாக சென்றிருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் 35 வயதுக்கு மேற்பட்ட அனைவரையும் ஸ்கிரீன் பண்ண வேண்டும், பரிசோதனை செய்வதுதான் உண்மையிலே அந்த திட்டத்தின் நோக்கம். நான் நினைக்கின்றேன் அடுத்த சில வருடங்களுக்குள்ள இலங்கை முழுவதும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கு பின்னர் இதில் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதாவது சமூகத்தில்
இந்த தொற்றா நோய்கள், குறிப்பாக இந்த நீரிழிவு போன்ற நோய்களோடு இருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உரிய நேரத்திலே சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டில் இப்போது தேவைப்படுகிறது இதை பற்றிய விழிப்புணர்வு, மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு. அதற்காகத்தான் உண்மையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த டாக்டர் அரவிந்தன் அவருடைய நீரிழிவு யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையம், அதே போன்று யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட சமுதாய மருத்துவத்துறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, அதே போன்று இதற்கு அனுசரணையாக வழங்கி கொண்டிருக்கின்ற IMHO USA அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உரையை நிகழ்த்திய வைத்திய கலாநிதிக்கு எமது நன்றிகள். உடல் காத்தல், உயிர் காத்தல், அதனுள் நீரிழிவு என்னும் நோயை தடுக்க நெறி சொல்லும் சிறப்புரை தொடங்குகின்றது. உணவு, இயக்கம், ஒழுக்கம் இம்மூன்றால் நீரிழிவு கட்டுப்படும் எனும் சிந்தனை இவ்வுரையின் மையமாகும். சிறப்புரையை வழங்க பேராசிரியர் S. குமரன், குடும்பநல வைத்திய நிபுணர், யாழ் மருத்துவ பீடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் பிரதம விருந்தினர்களை, சிறப்பு விருந்தினர்களை, கௌரவ விருந்தினர்களை மற்றும் பொதுமக்களே, மாணவ செல்வங்களை அனைவர்களுக்கும் என்னுடைய மாலை வந்தனங்கள். இந்த நீரிழிவு நோயின் தாக்கம், அதால் ஏற்படுகின்ற பாதிப்பு துணிப்படையில் சிறப்பு விருந்தினர்களும் இந்நிகழ்வின் தலைவரும் உரையாற்றியிருந்தார்கள். மாலையை போட மறந்துட்டார், அவசரப்பட்டு கொண்டு போட்டேன். சரி, தேங்க்ஸ் சார். அப்போ சரி, அப்போ எல்லாம் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தேன். நான் ஒரு குடும்ப வைத்திய நிபுணர் ரீதியில் நான் எதிர்கொள்கிற பிரச்சனை, இப்போ எங்களுக்கு வார பிரச்சனையை பற்றி கதைப்போம். நாங்கள் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்கிறாங்க 2018ஆம் ஆண்டு. அப்போ நாங்கள் இந்த நோயாளர்களை எல்லாம் பார்த்ததில்லை. 60% மேற்பட்ட நோயாளர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நோய் இருக்கும். ஆனால் தனியாக நீரிழிவோட மட்டும் பாறையில் நீரிழிவு இருந்தால் ப்ரெஷர் இருக்கும், அல்லது கொலஸ்ட்ரால் இருக்கும், அல்லது கிட்னி வருத்தம் இருக்கும், அல்லது ஹார்ட்டில் ஒரு வருத்தம் இருக்கும், இல்லை உளவியல் பாதிப்பு இருக்கும், அல்லது கால்காய் மூட்டுளை வந்து பல நோய் நிலைமைகளோடு தான் அவை வருவினோம். அவையை நாங்கள் எங்கண்ட வைத்தியசாலையில் பராமரிக்கிறது ஒரு மிகுந்த சவாலான ஒரு செயற்பாடு. ஏனென்றால் எங்கள்ட பேராசிரியர் சுரேந்திரகுமார் ஐயா சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட எவிடன்ஸ் பேஸ் கைட்லைன்ஸ் என்று தந்திருப்பினோம். அதுகள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட நோய்களுக்கு தான் இருக்கும். சலரோகத்துக்கான கைட்லைன், ப்ரெஷருக்கு வந்து தனியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி தனியாக ஆள் வராது. எல்லா வருத்தங்களும் சேர்ந்தபடி ஆட்கள் வந்திருப்பினோம். ஸோ இந்த நகைச்சுவையாக இருக்கும் சில இடங்களில் இந்த ஆட்சி மேர் வந்து ஐயா மேர் வந்து இருந்துட்டு, ஐயா எனக்கு நேரிக்க நோவுதுன்னு சொல்லுவினோம். அப்போ நாங்கள் கதையை கேட்கலிக்கிட்டால் கொஞ்சம் பொறுங்கொண்டு பேக்குக்கால ஒரு கோப்பியை எடுத்து தருவினோம். இது நான் அவர்கிட்ட காட்டுறேன்னு சொல்லுவினோம். அதை வாசித்து முடிஞ்ச திருப்பி வாயத்திறக்க இன்னொரு கோப்பி எடுத்து தருவினோம். அப்படியே ஒரு 6-7 கோப்பி கொண்டு தந்துருவினோம். அப்படின்னாவே 6-7 வருத்தம் இருக்கு. அப்போ இதுகளை எல்லாம் நாங்கள் என்னென்ன கையாள போடுறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பல் நோய் நிலைமை என்னத்தால மெயினாக வருதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப காரணகர்த்தாவாக இருக்கிறது நீரிழிவு நோய். அப்போ நாங்கள் இந்த நீரிழிவு நோயை பற்றியும் 2018 வட மாகாணத்தில் மட்டும் ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க. அதில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 26 தொடக்கம் 30 வீதமான ஆட்களுக்கு நீரிழிவும் 40 வீதமான ஆட்களுக்கு உயர் குருதி அமுக்கம் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ இப்படியான நோய் நிலைமையில் இருந்தால் இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், என்ன தீர்வு கொடுக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கல. இந்த நீரிழிவுக்கு முக்கிய காரணம் எங்கள்ட உணவு பழக்க வழக்கம். நாங்கள் எல்லாரும் கார்போஹைட்ரேட் மாச்சத்து எடுக்கிறது சரியான கூட. நாங்கள் எங்கே போனாலும் மாச்சத்து கூட எடுப்போம். நாங்கள் சாப்பிட போனாலும் சில நேரங்களில் இந்த எங்களோட முகத்தை சோறு மறைக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பிளேட்டை வச்சிருப்போம். சோறு எங்களோட முகத்தை மறைக்கும், அவ்வளவு சோறு சாப்பிடுவோம். ரொட்டியோ பானோடியோ உணவு பழக்கம் சரியான கூட எல்லாரும் நாங்கள் கூட அதை சாப்பிட நாங்கள் பழகிக்கொண்டோம். அப்படி என்றால் எங்கள்ட உணவு பழக்க வழக்கத்தை தான் நாங்கள் மாற்றோம். அதுதான் எங்களோட முக்கியம். உணவு பழக்க வழக்கம்ன்றது சாதாரண பழக்க வழக்கத்துக்கு அப்பால் அது ஒரு கலாச்சாரம், பண்பாடு என்று ஆழமாக வேறு ஒன்றின உண்டு. அப்போ அதை நாங்கள் ஒரு இடத்துல போய் கதைச்சோ அல்லது சொல்லியோ அந்த நடத்த மாற்றங்களை செய்யலாம். நடத்த மாற்றம் ஒரு விஞ்ஞான முறையாக செய்யணும்.
அப்போ இப்படியான இதில் என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கை கொடுத்தது IMHO, உலக சுகாதார நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தலைமையாக இருந்தவர் ராஜமம்மா. அப்போ அவவோட இதை கை கேட்க அவருக்கு சரியான சந்தோஷம். நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்வோம் என்று சொல்லி எங்களுக்கான நிதி உதவியும் மற்ற எங்களுக்கான ஆலோசனைகளும் அவை தந்துச்சுன்னு. அப்போ நாங்கள் IMHOட சேர்ந்த அதே நேரம் எங்கள் இந்த சமுதாய குடும்ப மருத்துவத்துறை, மற்றது எங்களோட பல்கலைக்கழகத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறை, மற்றது பெண்கள் சுகநல மருத்துவத்துறை, வடமாகாண சுகாதாரத்துறை, அதை விட எங்களோட பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு ரிசர்ச் யூனிட், நாங்கள் கோட் என்று சொல்கிறோம். நாங்கள் இவை எல்லாரும் சேர்ந்து எங்கள்ட IMHOட சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்ட் நடத்தினோம். அது அடிக்கடி காலம் சேர்ந்த என்னுடைய ஆசான் சிவராய சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சமுதாயத்துக்கு பிரயோசனமான ஒரு வேலையை நாங்கள் செய்தோம்னா எங்களுக்கு பின்னால் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும், நாங்கள் தேடி போக தேவைன்னு சார் அடிக்கடி சொல்லுவார். இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் இப்படி செய்யல, எங்களுக்கு பிரித்தானியாவில் இருக்கிற NIHR-இருந்து 2 ரிசர்ச் கிராண்ட் கிடைச்சது. அது பெரிய ஒரு பண உதவி எங்களுக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமோட சேர்ந்து எங்களுக்கு 2 ரிசர்ச் சேர்ந்தது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து கடந்த 3 வருடங்களாக நாங்கள் சமுதாயத்தில் இந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு பல ப்ரொஜெக்டுகள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ அந்த ப்ரொஜெக்டுகளின் அவுட்கம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்ன்றதான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். இப்போ அதில் நாங்கள் மெயினாக 5 அப்படிப்பட்ட ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறோம். அந்த 5 ப்ரொஜெக்ட் அந்த திட்டங்களையும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். முதலாவது திட்டம் கிராமிய சுகநல மேம்பாடு. அடுத்த திட்டம் அமுத சுரபி என்று சொல்றது பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யம் அம்மாண்ட அட்வைஸோட நாங்கள் செய்கிற ஒரு ப்ரொஜெக்ட். அது 5 வயதுக்கு குறைஞ்ச குழந்தைகளுக்கான சாப்பாடு சம்பந்தமான ப்ராஜெக்ட். அதுக்கு பிறகு பெண்கள் சுகநலம், அது பேராசிரியர் ரகுராமோட சேர்ந்து நாங்கள் அது செய்கிறோம். அடுத்தது ஸ்கூல் ஹெல்த் ப்ரொமோஷன், அது நாங்கள் செய்து கொண்டு வரோம். அடுத்தது பீ ஃப்ரெண்டர். பீ ஃப்ரெண்டர்ன்றது மிக முக்கிய நட்பு உதவியாளர் என்று சொல்லி, இப்போ நீங்கள் எல்லாரும் எங்களோட யாழ் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா போதனா வைத்தியசாலையில் அது சரியான கணக்கு இது. அப்போ நீங்கள் அதுக்குள்ள போய் எங்கே இது இருக்குன்னு கண்டுபிடிக்க சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ கணக்கு நோயாளிகள் அதால் கவலைப்படுவினோம். அப்போ அவை கண்டு ஒரு பீ ஃப்ரெண்டர் நாங்கள் 5 ப்ரொஜெக்ட், இது நாங்கள் மட்டுமில்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் செய்து நாங்கள். அப்போ அந்த 5 ப்ரொஜெக்டிலையும் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறதாகத்தான் இந்த நிகழ்வு இருக்குது. அதில் ரூரல் ஹெல்த், அதாவது கிராமிய மேம்பாட்டு திட்டமும் அமுத சுரபியும் மற்றது பெண்கள் சுகநலமும் சேர்ந்த தான் இந்த உணவு திருவிழான்னு சொல்லி எங்கெண்ட இப்போ உணவு பழக்க வழக்கங்களை எடுத்தால் நாங்கள் ஆரோக்கியமான உணவு எங்களுக்கு சில கற்பனைகள் இருக்குது. அது விலை கூடியதாக இருக்கும், எங்களுக்கு அது கிடைக்காது, தயாரிக்கிறது கஷ்டம், இப்படி பல செயற்பாடும் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஆரோக்கியமான உணவு என்னன்றதை ஒரு விஞ்ஞான பூர்வ ரீதியாக எங்கண்ட கிராம நல மேம்பாட்டு திட்டத்தில் இருக்கிற கிராம நல உதவியாளர்கள் என்று சொல்கிற கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவையை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை செய்திருக்கிறோம். அவை எல்லாரும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு அந்த உணவுப் பொருட்கள்லாம் செய்து ஒரு உணவு திருவிழா மாதிரி வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் போய் ஒரு சிறுதொகை பணத்தை செலுத்தி அந்த உணவுகளை சுவைக்கலாம். அந்த உணவுகளை சுவைக்கிற அங்கே வைத்தியர்கள், மருத்துவ பீட மாணவர்கள், போசனைவியாளர் இருப்பினும் அவை உங்களோட டவுட்டுகளை கிளியர் பண்ணுவினோம். எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்ன்றதை சொல்லுவினோம். இதுக்கும் எங்கள்கிட்ட IMHO நிறுவனம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. மற்ற நான் குறிப்பிட்ட எங்களோட சமுதாய குடும்ப மருத்துவத்தில் கோட் அவையெல்லாம் அந்த உறுப்பினர்கள்லாம் இதில் ஒரு பங்குதாரர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இங்கே எங்களோட பிரதம விருந்தினர் காருணியா ஐயா அவர்கள் இன்னொரு ப்ராஜெக்டுக்கு IMHO கூடாக உதவி செய்திருக்கிறார். அது பாடசாலைகள் மாணவர்கள். இப்போ இந்த உணவு பழக்க வழக்கம் பண்ணது இப்போ எங்கெண்ட வயசில் மாற்றுறது கஷ்டம். எந்த பழக்க வழக்கமும் பொதுவாக 10 தொடக்கம் 14 வயசுக்குள்ள மாற்றிடணும். அதுக்கு பிறகு மாற்றுறது கஷ்டம். ஏனென்றா ஃபிக்ஸ்ட் ஆகிடும். எங்களோட பழக்க வழக்கம் ஃபிக்ஸ்ட் ஆகிடும். நாங்களும் கஷ்டப்பட்டு செய்யலாமே ஒழிய எங்களை அறியாமல் அது மாறிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான அந்த பழக்க வழக்கங்களை பாடசாலை லெவலில் செய்யணுமென்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் ஒரு 4 பாடசாலை தெரிவித்து நாங்கள் யாழ் இந்து கல்லூரி, யாழ் பரிஜுவான் கல்லூரி, சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி, மற்றது பருத்துத்துறை ஹார்ட்லி கல்லூரி 4 கல்லூரியிலையும் எடுத்துனாங்க. அந்த 4 மாணவர்களும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கணும். அவை தங்கண்ட செயற்பாடுகள் செய்திருக்கணும். சரியான சந்தோஷம். யாழ் இந்து கல்லூரியில் மாணவர்களால் இந்த நிகழ்வுண்ட ஃபோட்டோ, அதாவது புகைப்படம் எடுக்கிறதும் வீடியோவும் செய்யணும். நல்ல பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது. எங்கள்ட அடுத்த தலைமுறை இந்த தலைமத்துவ பண்பு,
உன்னோட திட்டம் ஒரு விதம் அந்த துணிவு அவை செயற்பாடுற விதங்கள் நல்ல சந்தோஷமா இருந்தது. ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கிட் எல்லாம் போட்டு சரியான நேரத்துக்கு வந்து இன்றைக்கு அந்த புகைப்படம் வளமையாக நாங்கள் புகைப்படத்துக்காண்டு இன்னொரு ஆக்களை எடுக்கிறாங்க. ஆனால் ஐஎம்எஸ் நிறுவனத்தின் உதவியோட நாங்கள் மாணவர்கள் இந்த திறன் விருத்தி செய்தோடனே அவையை வந்து இதை வடிவாக செய்யணும். இப்போ அது ஒரு எடுத்துக்காட்டு. மாணவர்களை நாங்கள் அவை இந்த பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள் வரைக்கல நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள் வரும். அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது வந்து ஹார்ட்லி கல்லூரியிலிருந்து அதை இந்த பிஹேவியரல் சேஞ்ச் சொல்லி இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து ஏஐயில் நல்ல வடிவாக செயற்படணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. அப்போ நான் உங்களோட ஆட்கள் இப்படி கதைக்கு அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் இது ஏஐயில் செய்யலாம் வந்து. ஆனால் ஆண்டு 9 படிக்கிற மாணவர்கள் ஏஐயில் ஆண்டு 9 ஆண்டு 10 இப்போ ஏஐயில் ஒரு வீடியோ செய்திருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு அனிமேஷன் எல்லாம் போட்டு ChatGPT கொமாண்டை கொடுத்து நான் ஒரு வீடியோ ஒன்று செய்திருக்கணும். அவை அந்த எங்களோட உணவு பழக்கம், இந்த பல் நோயியல், நீரிழிவு எல்லாம் எப்படி வருதுன்றதை அந்த மாணவர்களாக இருந்து செய்திருக்கணும். அப்போ இந்த பாடசாலை சுகநல மேம்பாட்டு திட்டத்தில் நாங்கள் போய்க்கு அவையோடு சேர்ந்து வேலை செய்வோம். அப்போ இப்போத்தைய அடுத்த ஜெனரேஷன் செயற்பாடு இப்போ நாங்கள் வகுப்பில் இருந்து லெக்சர்ஸ் அதிலும் பார்க்க அவையா செய்ய அவை கூட விரும்பினோம். அப்போ அந்த செயற்திட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு எங்கண்ட பி ஃப்ரெண்டை அதில் நான் வந்து டாக்டர் திவாகர் அந்த பையன் அவருக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அவர் இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்பெசிமென் ஒன்று செய்திருக்கணும். அவர் சின்ன ரெஜிஃபார்மில் எடுத்து திவாகர் வைஷ்ணவி என்ற 2 பேர் சேர்ந்து, வைஷ்ணவி என்ற ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர் IMH நிறுவனத்தில் வேலை செய்கிறவர், அவர் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பெசிமென் ஒரு ஆர்கிடெக்சர்கிட்ட நாங்கள் போய் கேட்க அவர் நட்ட 88,000 90,000 ரூபா காசு தந்தால் தான் செய்யலாம்னு சொன்னார். பிறகு அவருக்கு நேரம் கிடைக்கல. அப்போ நான் என்ன செய்யலாம்ன்றக்க இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கரும் திவாகரும் நாங்கள் செய்யலாம் சார்ன்னு சொல்லிச்சினோம். அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் வேலையை இவையால் செய்யலுமோ ரெண்டு இருந்தாலும் பரவாயில்லை கொடுத்து பார்ப்போம்னா அவை கடந்த ஒரு கிழமையாக கடுமையாக வேலை செய்து அதை வச்சிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு அப்போ உங்களுக்கு தெரியும், யாழ் போதனா வைத்தியசாலை இவ்வளவு பெரிய சேவை ஒன்றை செய்யுது. அங்கே இவ்வளவு டிபார்ட்மெண்ட் துறைகள் இருக்குது, இவ்வளவு வைத்திய நிபுணர்கள் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த ப்ரொஜெக்டுகள் எல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், சாதாரண ஒரு விழிப்புணர்வுக்கு அப்பால ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த செயற்திட்டத்தை புலம்பெயர்ந்தோடும் மற்றது புலத்தில் இருக்கிறவரும் நிலத்தில் இருக்கிறவரும் சேர்ந்து, ஆங்கிலத்தில் நோர்த் சவுத் கொலாபரேஷன் சொல்லிக்கணும், சேர்ந்து இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது. எல்லாருமே தாங்களாக முன் வந்து அதை செய்யணும். அதான் மிக கஷ்டமான வேலை. திரும்பவும் இந்த ஆசான் சிவராயசரை திரும்பவும் நினைவு கூறுறேன். அப்போ நான் சார் அடிக்கடி போய் காசு தாங்க சார், 1 ரூபா காசும் தர மாட்டேன் சார். அடிக்கடி சொல்லுவார், காசு எப்பவும் பெருக்கும் பாரு, நான் ஆக்களுடைய அந்த திறனை வளர்க்கணும்னு சொல்லி நான் அப்போ நம்பல. ஆனால் இப்போ அது நம்புகிறேன். திறன் தான் முக்கியம். நாங்கள் திறனை விருத்தி செய்தோம்னா வேலை சென்ற பாட்டுக்கு நடக்கும். ஆனால் இந்தளவு ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கும் பெருசாக நான் ஒன்றுமே செய்யலை. இடக்கிற வந்து பார்த்துட்டு போவேன். ஆனால் அவையாயே எல்லாரும் செய்யணும். இன்றைக்கு பாடசாலை மாணவர் வந்திருக்கணும், எங்களோட மக்கள் வந்திருக்கணும். மக்கள் தான் இன்றைக்கு அந்த உணவு திருவிழாவை செய்யணும். மருத்துவ மாணவர்கள் மருத்துவரோடு சேர்ந்து செய்யணும். அப்போ இப்படியான இந்த செயற்திட்டத்தின் இன்னொரு வடிவம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு திடீரென்று இதில் வைங்க இப்படி நான் காய்ச்சி கொண்டு நான் சும்மா நெஞ்சு குத்துறேன், டக்குன்னு கீழே விழுந்துட்டா நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த கேள்வி கேட்டால் எத்தனை பேருக்கு விட தெரியும் என்ன செய்யலாம்? என்ன அப்படி சில பேர் சரி அப்படியே போச்சு 2 கொண்டும் விடலாம் என்ன, அல்லது என்ன செய்யலாம்? அப்படி என்ன எங்களுக்கு இதுக்கு ஒரு அவசர அழைப்பு ஒன்று இருக்குது. அடித்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வரும். எங்களோட கேஎஸ்ரன்ஸ் அதுக்கு நன்றி. இந்த ஒரு அவசர அழைப்பை நாங்கள் வந்து பிரச்சனை இருக்கிற காலத்தில் தொடங்கினாங்க. இலங்கை பூரா இருக்குது. அடித்தா நல்ல ஒரு சர்வீஸ் வந்து எங்களை ஏற்றி கொண்டு போயிடும். ஆனால் அப்படியான ஒரு அவசர அழைப்பென்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ எங்களுக்கு ரோட்டில் காயப்பட்டால் சில நேரங்களில் அந்த ரோட்டில் காயப்பட்டால் இந்த உடுப்பு மடிக்கிற மாதிரி மடித்து ஓட்டோவுக்குள்ளே போட்டு கொண்டு இருக்கணும். பிறகு ஆஸ்பத்திரியில் அவர் நாங்கள் விரித்து தான் எடுக்கணும். எடுத்தால் அங்கே எல்லாம் மூட்டெல்லாம் கலண்டு பிரச்சனையாக போயிடும். அப்போ அப்படியான நிலங்களில் உதவி செய்கிறதுக்கு தான் அந்த அவசர வாகன சேவை இருக்குது. அதில் நம்பர் எங்களுக்கு தெரியுமான்னா அது ஒரு சின்ன பிரச்சனை. 2வது, எங்களோட மத்தியில் இந்த தற்கொலை வந்து கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கற்பிணி பெண்களோட தற்கொலை பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ தற்கொலை என்ற முடிவு திடீரென்று தான் வரும். திடீரென்று சாவணமுடைய உணர்வோடு சில பேருக்கு வரும். அது ஒரு வித மனநோய் தான். ஆனால் அப்புறம் டக்குன்னு இல்லாமலும் போயிடும். அப்போ அந்த நேரம் உதவி சேவை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி ஒரு உதவி சேவை எங்கண்ட மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேசன் ஐயாவும் மற்றது எங்கண்ட பேராசிரியர் சிவகன் ஐயாவும் சேர்ந்து கனகாலமாக செய்யணும். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் எங்களுக்காக தெரியாது.
அப்போ நாங்கள் இந்த நம்பர் இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு இப்போ இல்லை மொடர்னா வித்தியாசம் என்ன லீஃப்லெட் எல்லாம் பெரிய யோசனை நாங்கள் பார்க்க மாட்டேனோம், பேனர் எல்லாம் பார்க்க மாட்டேனோம். அப்படி கேட்கல தான் நாங்கள் அந்த கிருஷ்ணகுமார் ஐயா சொன்ன ஒரு மேக்னெட் ஒரு காந்தத்தில் செய்து இந்த ஃப்ரிட்ஜ் அதுகளில் ஒட்டுவோம். அப்போ அந்த அவற்றை சேர்த்துட்டு ஏற்ற மாதிரி இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு மேக்னெட்டையும் இன்றைக்கு நாங்கள் இங்கே காட்ட இருக்கிறோம். அப்போ நான் கண்டிரன் காய்க்கையில் அரவிந்தன் கையை காட்டுற காணும் அப்போ நான் அதோட கதையை பார்த்தேன். இந்த காட்லி கல்லூரி மாணவர்கள் செய்த அந்த அனிமேஷனை கொஞ்சம் ஒருக்கா பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த பிள்ளைகள் இந்த அட்டென்ஷனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா 1 minute அந்த வீடியோ வந்து 1 minute 2 seconds தான் அந்த வீடியோ. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோவை கூட எடுக்கிறாங்க இல்லை 1 minute. அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் போய் அட்வைஸ் கொடுத்தா என்ன ஃபீட்பேக் தராங்கன்னா அட்வைஸ் நல்லா இருக்குது, 5 நிமிஷத்துக்கு மேலே சொல்லாதீங்க. அட்வைஸ் இருந்தால் 5 நிமிஷம் தான், வீடியோ வந்தால் 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. அப்போ அவை ஒரு வீடியோ ஒன்று செய்தவன் இல்லை சின்ன மாற்றங்கள் நாங்கள் செய்தாங்க, நான் தான் அதை கூட செய்தேன். பள்ளிக்கூடத்தில் நாங்கள் போகிற நேரம் எங்களை கன்செப்டை கொடுக்க இவே இந்த மொபைல் ஃபோனையும் வேண்டி அவை கதைச்சு ஒரு 1 minute வீடியோன்னு செய்யிச்சுனா இது வந்து அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணலாம். ஆனால் எங்களோட குழந்தைகள் அவைக்கு நாங்கள் இப்படியான விஷயங்களை சொல்லிக்கல, அவை இதில் ஈடுபடைக்க அவை இந்த மூளைக்குள்ளேயே அது பாதிக்கும். நாங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், அது எங்களோட மசில்ஸ் டெவலப்மெண்ட்டை செய்யும். இப்போ கூட ஃபேட்கள் சாப்பிட எங்களை குண்டாக்கும். நன்றி. இந்த அவசர ஆம்புலன்ஸ் சேவையை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும். இது உண்மையில் எங்களுடைய மறைந்த ஆசான் டாக்டர் சிவராஜா சார் அவர்கள் தான் உண்மையில் அதை எனக்கு உண்மையாக அறிமுகப்படுத்தி 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த திருப்பி சண்டை தொடங்கிட்டு யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் நைட் கர்ஃப்யூ, இரவு நேரம் கர்ஃப்யூ ஒவ்வொரு நாளும். இப்போ இரவு நேரத்தில் ஈவன் மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு மருத்துவ ஆபத்தான நிலையிலையும் வெளியில் வர முடியாத ஒரு நிலைமை. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் பல இறப்புகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ தான் ஒரு நாள் டாக்டர் சிவராஜா சார் வந்து சொன்னார், நாங்கள் ஒரு இரவு நேர ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றை எமர்ஜென்சிக்காக ஆரம்பிக்கணும், அதை அனுமதி எடுத்து உத்தியோகபூர்வமான அனுமதி எடுத்து நாங்கள் அதை தொடங்குவோம் என்று. அந்த நேரம் அரசாங்க அதிபராக இருந்தவர் அமரர் கணேஷ் ஐயா அவர்கள், அவரோடு நாங்கள் போய் கழிச்சு அதுக்கு பிறகு அவருடைய உதவியோடு அந்த நேரம் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி இராணுவ கட்டளை தளபதி அவர்கள்ட்ட போய் அவர்களின் அனுமதியையும் பெற்று நாங்கள் ஆரம்பித்தது தான் அந்த இரவு நேர ஆம்புலன்ஸ் சேவை. அந்த நேரம் எங்கள்கிட்ட ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்க இல்லை. அப்போ நாங்கள் அந்த நேரம் இருந்து எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸின் நம்பரை தான் பொதுமக்களுக்கு பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தினால் நீங்கள் இரவு நேரம் உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி என்றால் அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கு அவர்கள் கண்டக்ட் பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை நாங்கள் இராணுவத்தின் அனுமதி எடுத்து நாங்கள் அதை தொடங்கினாங்க.
அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு EMT என்ற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று வந்து எங்களுக்கு உதவி செய்தது. அதை ஒரு 24 மணி நேர எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸாகவும் அதில் பணியாற்ற எங்களுடைய சாரதிகள் அனைவருக்கு ஒரு பயிற்சி வழங்கி எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் 110 என்ற நம்பரோடு நாங்கள் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டு நாங்கள் அதை ஆரம்பித்த நாங்கள் அது வந்து ஒரு 24 மணி நேர அவசர ஆம்புலன்ஸ் சேவையாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அது யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் இருந்தது. பின்னர் அதே ஆம்புலன்ஸ் சேவையை வந்து வடமாகாணம் முழுவதற்கும் நாங்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையாக ஆரம்பித்த நாங்கள். இதுதான் இலங்கையிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அவசர ஆம்புலன்ஸ் சேவை. அதுக்கு பின்னர் இப்போது மேலே இந்த 1990 இலங்கை முழுவதும் சுவசரிய என்ற ஒரு ஆம்புலன்ஸ் சேவை இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து இலங்கை முழுவதும் நீங்கள் 1990 என்ற இலக்கத்தை நீங்கள் அழுத்தினால் அது இந்த கோல் சென்டர் வந்து கொழும்பில் தான் இருக்கு. அந்த கொழும்பில் இருந்தாலும் நீங்கள் சிங்களத்திலேயோ தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ அங்கே 3 மொழியிலையும் உரையாடக்கூடிய கோல் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பினும் அவர்கள் நீங்கள் தமிழில் கால் பண்ணினால் அவர்கள் உடனடியாக தமிழ்லேயே நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கள் முகவரி எல்லாம் எடுத்துட்டு உடனடியாகவே அந்த ஆம்புலன்ஸை அனுப்புவார்கள். இதுதான் இந்த சுவசரிய ஆம்புலன்ஸ் சர்வீஸ். யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் 18 ஆம்புலன்ஸுகள் வடமாகாணத்தில் இருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 8 ஆம்புலன்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கால் பண்ணினால் உங்களுக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு இல்லை உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் உங்களை உதவி செய்யணும். 1990. இரண்டாவதாக இதில் அறிமுகப்படுத்துகின்ற இந்த நேயம் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையில உளநல நெருக்கடிகளின் போது உங்களுக்கு தெரியும் அந்த இதுவும் உண்மையில பேராசிரியர் டாக்டர் சிவயோகன் அவர்களுடைய உண்மையிலே ஒரு வழிகாட்டலில் அவருடைய எண்ணக்கருவியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. யுத்தம் மிக தீவிரமாக இருந்த காலத்தில் மக்கள் உள நெருக்கடிகளுக்கு உட்பட்ட காலத்தில் ஒரு உள நெருக்கடி ஏற்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும் சுமித்ரியோ என்று சொல்லி தென்பகுதியில் ஒரு ஹாட்லைன் ஒன்று இருக்குது, சுமித்ரியோ ஒன்று. அதே மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வட மாகாணத்துக்கு என்று ஆரம்பித்தது தான் இந்த நேயம் என்று சொல்லப்படுறது. ஆனால் அது 021222666 021 222 66 66. இது ஒரு 24 மணி நேர ஒரு உளநல ஆலோசனை அவசர தொலைபேசி இலக்கம். நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்குரிய உளநல ஆலோசனை அல்ல உளவள துணை ஆலோசனைகள் வழங்கப்படும். இந்த 2 இலக்கங்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்குரிய இந்த அவசர மருத்துவ ஆலோசனைகளை உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்திலே நான் எங்களுடைய காலஞ்சென்ற மறைந்த ஆசான் டாக்டர் சிவராஜா அவர்களையும் பேராசிரியர் டாக்டர் சிவயோகன் அவர்களையும் இந்த நேரத்திலே அவர்கள் இருவரையும் நினைவு கூர்ந்து இதை அறிமுகப்படுத்திய IMHO USA அமைப்புக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.